ஓகே, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் போட்டு 2 ஸ்ட்ரிங் போட்டு எது அனகிராம் எது அனகிராம் கிடையாது அப்படின்றதுக்கு கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். 1 எக்ஸாம்பிள். இது வந்து நான் நெட்ல பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து ம் லிசன் ஸோ இந்த சைலண்ட். மாதிரி இருக்கிறப்போ இது வந்து அனாகிராம்ஸ் ஆகும். ஸோ அனகிராம்ன்றது என்னது? பேசிக்கா அதை வந்து நம்ம சொல்லுங்க. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிசன் அப்படின்னு கொடுக்குறோம்னா செகண்ட் கொடுக்குற ஆல்பபெட்ஸ் வந்து அந்த லிசன்ன்றதுல எல்லாமே இருக்கணும்னா இருந்ததுன்னா அது அனகிராம். ஆனா அது ரீஅரேஞ்சபிளா இருக்கலாம், ஆனா அதுல இருக்கணும்னா. ஓகே, நீ சொல்லுப்பா இப்போ அரவிந்த். அதான் நானும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இன்னொரு ஸ்ட்ரிங்ல இருந்ததுன்னா அது அனகிராம். அதே ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜம்பிள்டா இருக்கலாம், வேற ஆர்டர்ல இருக்கலாம், எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். ஆனா ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இன்னொரு ஸ்ட்ரிங்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் அனகிராம், இல்லையா? ஓகே, ஸோ இது 2 ஸ்ட்ரிங் வந்து அனகிராமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் ஆர் த அப்ரோச் வி ஆர் கோயிங் டு டேக்? இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்? ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படின்னா சார்ட்டட் அப்படின்னு சொல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை வச்சு கம்பேர் பண்ணா ஈஸியா சால்வ் ஆகும். இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகே, நல்ல சஜஷன். லெட்ஸ் ட்ரை தட். ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஃபங்க்ஷன் எழுதுவோம் நம்ம, சரியா? ஸோ 2 ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும் ஆக்சுவலாக உள்ள. நான் டேரக்டாகவும் செக் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஸ்ட்ரிங் 1 ஈக்குவல் டு சார்ட்டட் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு சொல்லி ரீஅசைனும் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஈஸியாக பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணுவேன். இப்போ ஓப்பன் பிராக்கெட்டும் க்ளோஸ் பிராக்கெட்டும் வரதுக்கு என்ன பண்ண? அந்த ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணி பரான்தசிஸ் ஓபன் பண்ணா க்ளோசிங் பரான்தசிஸ் அதுவே வந்துருமா? ஆமாண்ணா, அப்படி. எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இப்போ ஹார்ட் கோட் பண்ணிக்கலாமா இல்ல யூசர் டைம் பண்ணிக்கலாமா? ஹார்ட் கோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு ஹார்ட் கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்டா ஏன்னா நீங்க இன்புட் ஸ்டேட்மெண்ட் வாங்க போறது எப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ லாஸ்டா வந்து நீங்க யூசர்ட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கலாம். இப்போ நான் அந்த எக்ஸாம்பிளே டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன லாஜிக் போட்டிருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு புரியல? ஓகே, 1 2 ஓகே, மல்டிபிள், ரைட். சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அஸ்வினி, சொல்லுங்கண்ணா. அனகிராம்னா என்ன?
அந்த இப்போ ஒரு வேர்ட்ல இருக்கிறது வந்து லெட்டர்ஸ் வந்து இன்னொரு வேர்ட்ல அப்படியே இருந்துச்சுன்னா அது அனாகிராம். ஓகே, அப்படியே இருக்கணும்னா எப்படி? ஏபிசினா இன்னொரு ஸ்ட்ரிங்கிலும் ஏபிசின்னு இருக்கணுமா? இல்ல சிபிஏ, பிசிஏ அந்த மாதிரி. ஓகே, சோ எல்லா கேரக்டர்ஸும் அப்படியே இருக்கணும் இல்லையா? அதுதான் அனகிராம். ஓகே, ஆர்த்தி, அனகிராம்னா என்ன? அண்ணா அதான் நான் ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே இன்னொரு ஸ்ட்ரிங்லயும் இருந்தா அதுதான். ஆர்டர் சேமா இருக்கணும்னு இல்லை. ஓகே ஃபைன், சரி. இப்ப கீழே அந்த டெர்மினல் விண்டோவை க்ளோஸ் பண்ணிருப்பா. இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க இல்லையா? சார்ட்டட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரேஞ்ச் பண்ணும். அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா? இப்போ லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். அந்த மேல கமெண்டட்ல வந்து இப்போ ஒரு நான் சொல்றத டைப் பண்ணுப்பா. அதுக்கு அடுத்த லைன்ல டிசி டிசி ஏபி. ஓகே, அடுத்த லைன்ல இது ஒரு ஸ்ட்ரிங், அடுத்த ஸ்ட்ரிங் வந்து ஏபிசிடி. ஓகேவா? 2 ஸ்ட்ரிங் இருக்கு. இது அனகிராமா? ஆமா இது கோட்ஸ்ல எல்லாம் போட வேணாம்ப்பா. சோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? இப்போ ஸ்ட்ரிங்கையும் சார்ட் பண்றோம், ரெண்டாவது ஸ்ட்ரிங்கையும் சார்ட் பண்றோம். அந்த சார்ட்டட்ன்ற ஃபங்க்ஷன் அதுதான் பண்ண போகுது. கரெக்டா? அப்போ ஸ்ட்ரிங்ல அந்த டிசிஏபி இருக்குல்ல, அது பக்கத்துல ஹைஃபன் போட்டு ஸ்ட்ரிங்ல அதுல ஹைஃபன் போட்டு ஆர்த்தி இதுல சார்ட்டட்னு கொடுத்தா என்ன ரிசல்ட் கிடைக்கும்? சார்ட்டட் ஆஃப் டிசிஏபி என்ன கிடைக்கும்? சார்ட்டட்னா ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்னு சொன்னீங்க இல்லையா? ஏபிசிடியா? ஓகே, அப்படிதான் அசெண்டிங் ஆர்டர்ல அப்படிதான் வரும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஏபிசிடி போடுப்பா. சோ சார்ட்டட்ன்ற ஃபங்க்ஷன் இதுதான் பண்ணோம். கரெக்டா? ரைட். அஸ்வினி, இப்ப இந்த ஏபிசிடிக்கு வந்து இப்ப சார்ட்டட் ஆஃப் ஏபிசிடி அப்படின்னா அதுல வாட் வில் வி கெட்? அடுத்த லைனுக்கு போயிருப்பா ஹைஃபன் போட்டு. அது ஆல்ரெடி சார்ட்டடா தானே இருக்கு. சரி, என்ன கிடைக்கும்? திருப்பி அதே மாதிரி ஏபிசிடி தான். ஓகே, ஏபிசிடி. சோ சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்கும் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கும் சேமா? இல்லையா? சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்கும் செகண்ட் ஸ்ட்ரிங்கும் ஏபிசிடி. அப்போ இட் இஸ் அனகிராம். கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் ஜம்பிளா இருக்கிற ஸ்ட்ரிங்க நீங்க சார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல வந்துடும். அசெண்டிங் ஆர்டர்ல வந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்ட்ரிங் மேட்ச் ஆச்சுன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் அனகிராம். இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங்ல ஏபிசிடிக்கு பதிலா ஏபிசிஇ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபிசிஇ இருக்கு அப்படின்னா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏபிசிஇ தான் வரும் சார்ட் பண்ணதுக்கு அப்புறம். இது அனகிராமா? இது அனகிராம் கிடையாது. ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ ஏபிசிடி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏபிசிஇ. அதனால திஸ் இஸ் நாட் அனகிராம். 2 ஸ்ட்ரிங்கும் மேட்ச் ஆகல. எனி கொஸ்டின்ஸ்? இது ஒன் வே ஆஃப் டூயிங்கா. இன்னொரு வழி இருக்கு, அது நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஐ வில் டூ தட். தேங்க்யூ அரவிந்த். ஸ்கிரீன் ஷேர். anagram.py. ஸோ அனகிராம்ன்றது லிசன் சைலண்ட். ஸோ இது வந்து அனகிராம். ஏன்னா இதுல ரெண்டுத்துலயும் சேம் செட் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்கு, அதனால அனகிராம். சரி, இப்போ S1
def ரைட் ஃபர்ஸ்ட் s1 ரெண்டு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோம். s1 ஈக்குவல் டு listen, s2 ஈக்குவல் டு silent. இப்போ நான் இதுல ரெண்டாவது மெத்தட்ல நான் ஏன் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, பைத்தான்ல சார்ட்டட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓகே, பண்ணியாச்சு, ஈஸியா பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து சி லாங்குவேஜ்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே ப்ரோக்ராம சி லாங்குவேஜ்ல சால்வ் பண்ண சொல்றாங்க, இல்லைன்னா சி ஷார்ப்ல .NETல ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உங்களுக்கு இதுல இன்டர்வியூல சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா, ஸோ வாட் ஆர் த அதர் அப்ரோச்சஸ் தட் யூ கேன் டேக். அதனால நான் இப்ப செகண்ட் மெத்தடாலஜி நான் போடுறேன். ஓகே, anagram str1, str2. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கும் செகண்ட் ஸ்ட்ரிங்கும் ஃபர்ஸ்ட் லெங்த் மேட்ச் ஆகணும். லெங்த் மிஸ் மேட்சா இருந்தா அது அனகிராமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஆமாண்ணா. இல்ல இல்லையா? ஸோ இப்போ இதுல ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் அனகிராமானா பார்த்த உடனே சொல்லிடலாம் அனகிராம் கிடையாது, ஏன்னா லெங்த் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெங்த் செக் பண்ணிக்கலாம். இஃப் len of str1 not equal to len of str2 ரெண்டுமே ஈக்குவலா இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். தேர் இஸ் நோ நீட் டு டூ எனிதிங் ஃபர்தர், இல்லையா? ரெண்டுமே லெங்த் மேட்ச் ஆகல அப்படின்னா இது அனகிராம் கிடையாதுன்றத அப்பவே சொல்லிடலாம். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி சஸ்பென்ஸா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே லெங்த் மேட்ச் ஆகல அப்படின்னா இம்மிடியேட்டா இட்ஸ் நாட் அனகிராம் அப்படின்றது சொல்லிடலாம். சரி, லெங்த் மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் அடுத்த ஸ்ட்ரிங்ல இருக்கான்றத பார்த்துக்கிட்டே வரணும், இல்லையா? அதை வந்து நம்ம இப்போ பண்ண போறோம். ஃபார் லூப்ல we are going to do iteration on the first string. ஸோ இந்த str1 இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்ண போறோம். ஃபார் ch in str1 string 1ல இருக்கிற கேரக்டர். ஸோ ஸ்ட்ரிங் 1ல ஃபர்ஸ்ட் l இருக்கு, l எடுத்துக்கிறேன். அத செகண்ட் ஸ்ட்ரிங்ல எங்க இருக்குன்னு நான் தேடுறேன். அந்த எல்லோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஓகே, இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்ன்றது கீவேர்டா? இல்ல, இண்டெக்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஸ்ட்ரிங்ல தான் எடுக்கணும், இல்லையா? str2 டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு நான் பாக்குறேன். டாட் சரி, str2ல இங்க str2க்கு எதுவுமே வரமாட்டேங்குது, ஏன்னா ஓகே, ஏன்னா str2ஓட டேட்டா டைப் என்னன்றது அதுக்கு தெரியல, அதனால இன்டெலிஜென்ஸ் வரமாட்டேங்குது. இப்போ வருதான்னு பார்ப்போம். str2 டாட் வரலையா? ஸோ டாட் வச்சா எதுவும் வரமாட்டேங்குது. என்ன காரணம்னா பைத்தானுக்கு இதோட டேட்டா டைப் என்னன்னு தெரியல, வெளியில இருந்து என்ன டேட்டா டைப்ல கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. அதனால நான் இப்ப சும்மா இங்க நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஐ வில் delete this line. ஸோ இப்போ பைத்தானுக்கு இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்றது நல்லா தெரியும். இப்போ வச்சோன்னா இன்டெலிஜென்ஸ் தெரியும். இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலி இருக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங். ஸோ நான் வந்து ஒரு கேரக்டர் கொடுக்கணும், இல்லையா? ch கொடுத்தோன்னா அந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நான் இது வரைக்கும் நான் டீபக் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் இந்த இண்டெக்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் டீபக் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் இண்டெக்ஸ், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்குன்னா என்னோட டீபக்கிங்காக மட்டும் தான் போடுறேன். கரெக்டாக வருதா, ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் டீபக்கிங்காக தான் போடுறேன். ஆஃப்டர் தட் ஐ வில் delete தட் லைன். நான் இப்போ டெம்பரரியா தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ரைட், இப்போ லெங்த் சேமா இருக்கு, அதனால இங்க வந்துருச்சு. ஸ்ட்ரிங் 1ல லிசன் இருக்கு, ஃபர்ஸ்ட் கேரக்டர் எல். எல்ன்றது செகண்ட் ஸ்ட்ரிங்ல இருக்கா? இருக்கு, அதோட இண்டெக்ஸ் 2. 2ன்றது கரெக்டா? எஸ்ன்றது 0, ஐ வந்து 1, எல் 2. ஸோ இண்டெக்ஸ் 2, தட் இஸ் கரெக்ட். அப்போ அந்த இண்டெக்ஸ்
2ல இருக்கிற கேரக்டரை நான் ரிமூவ் பண்ணணும் இல்லையா? செகண்ட் ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸ் 2ல இருக்கிற கேரக்டரை நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, அகைன் இந்த str2 ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் போட்டாதான் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகும். டாட் ரீப்ளேஸ் போட்டா ரீப்ளேஸ்க்கு என்ன கேக்குது? ஓல்டு ஸ்ட்ரிங் அண்ட் நியூ ஸ்ட்ரிங். இதை பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ரிங் கேக்குது, எனக்கு ஸ்ட்ரிங் வேண்டாம். ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன பண்றது, என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு நான் தேட போறேன். ஓகேவா? ஒவ்வொரு ஃபங்க்ஷனா பார்த்துட்டு எது வந்து எனக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத நான் தேடுறேன். இஸ் லோயர், இஸ் நியூமரிக், ஜாயின், லோவர், எல் ஸ்ட்ரிப், மேக் ட்ரான்ஸ், பார்ட்டிஷன், ரிமூவ் சஃபிக்ஸ், ஆர் ஃபைண்ட், ஆர் இண்டெக்ஸ், ஆர் ஜஸ்ட், பார்ட்டிஷன், ஸ்பிளிட், ஸ்ட்ரிப், ஸ்பிளிட் லைன்ஸ், zfill. ஸோ என்ன ஃபங்க்ஷன் வரும்ன்றது எனக்கு தெரியல. இதுல இருக்கிற ஃபங்க்ஷன் எதுவுமே மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோயிங் டு சர்ச் இன் கூகுள். ஸோ இன்னொரு விண்டோ என்னால ஓகே. ஸோ கூகுளில் ஆக்சுவலி நான் தேட போறேன். என்ன தேட போறேன் அப்படின்னா, நான் டைப் பண்றதை நான் அப்படியே சொல்றேன். பைத்தான் ரிமூவ் கேரக்டர் ஃப்ரம் ஸ்ட்ரிங் பை இண்டெக்ஸ். ஓகே, ஸோ நான் சர்ச் பண்ண ஸ்ட்ரிங் இதுதான். பைத்தான் ரிமூவ் கேரக்டர் ஃப்ரம் ஸ்ட்ரிங் பை இண்டெக்ஸ். திஸ் இஸ் வாட் ஐ எம் சர்ச்சிங். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ லிங்க் வருது. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி ஸ்லைசிங் சொல்றாங்க. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இட் சீம்ஸ் லைக் இட்ஸ் பிட் காம்ப்ளிகேட்டட். ஓ, ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்லயே ஐம் ரீடிங் ஃப்ரம் த இன்டர்நெட் தட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்லயே தேர் இஸ் அ தேர்ட் பராமீட்டர். ஓகேவா? ஓகே, நான் என்ன ரீட் பண்றேன்றதை நான் டைப் பண்ணி போடுறேன். I'll copy and paste here whatever I am reading. ஸோ நான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல படிக்கிறது இதுதான். This is what I am reading in Stack Overflow. Replace does not have to move all zeros. If you want to remove just the first, specify count to 1. So count the மூணாவது parameter 1 போட்டோம்னா the replace will not replace every occurrence. Instead the first occurrence மட்டும் தான் replace பண்ணும். So that is what it means. So எனக்கு இப்போ replace function தான் எனக்கு ஒர்க் ஆக போகுது. string 2ல replace the character with empty and then comma. இப்போ இங்க மேல டாக்குமெண்டேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் சிண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு it is going to return a string. So I'm going to replace str2 with the replaced string. இதையே திரும்ப 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 பண்ணி பார்ப்போம். இதுல str2வை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரியா? let me run this program. லெங்த் மிஸ்மேட்சா? ஓகே, லெங்த் மிஸ்மேட்சா தான் ஆகும். ஏன்னா நான் டெம்பரரியா இந்த லைன் போட்டேன்ல, this is causing the problem. I will delete this line. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல இந்த டெம்பரரியா ஒரு லைன் போட்டது வந்து எதுக்குன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகணும், அதுக்காக நான் போட்டேன். இன்டெலிஜென்ஸ், ஓகே, அந்த வேர்டு மேபி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இன்டெலிஜென்ஸ் கிடையாது, இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் இந்த வேர்டு வந்து என்னன்னா, நீங்க ஒரு வேரியபிள் போட்டு டாட் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே பண்ணுது இல்லையா? விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க டாட் வச்சதுக்கு அப்புறம் இண்டெக்ஸ், ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன்லாம் காட்டுதுல்ல, அதுக்கு பேரு தான் இன்டெலிஜென்ஸ். ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆகுது இல்லையா?
என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதுல சப்போர்ட்டட்னு சொல்லி அதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ். இந்த வேர்டை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். சரியா? திஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இண்டெக்ஸ் 2. ஸோ எல்ன்ற கேரக்டர் இந்த str2ல ரிமூவ் ஆயிருக்கா? ரிமூவ் ஆயிருக்கா? சைலண்ட்ல எல். ஓகே. ஆமா. ஸோ இப்போ சைலண்ட்ல எல் காணாம போயிடுச்சு. அடுத்து லிசன்ல செகண்ட் கேரக்டர் ஐ. ஸ்ட்ரிங் 2ல இப்போ ஐயும் காணாம போயிடுச்சு. சென்ட்னு இருக்கு. ஓகே. அடுத்தது எஸ் இல்லையா? இப்போ எஸ்ஸும் காணாம போயிடுச்சு. இஎன்டி. அடுத்த கேரக்டர் டி. ஸோ டியோட இண்டெக்ஸ் 2. ஏன்னா இருக்கிறதே இப்போ 3 கேரக்டர் தான். ஸோ டியோட இண்டெக்ஸ் 2. இப்போ str2ல இஎன் மட்டும்தான் இருக்கு. டியை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து இ. லிசன்ல இ. ஸோ இப்போ ஈயவும் எடுத்துட்டோம் அப்படின்னா என் இருக்கு. அடுத்தது கடைசி கேரக்டர் என். str2ல என் மட்டும்தான் இருக்கு. இப்ப எண்ணையும் எடுத்தாச்சு. str2ல எம்டி. இப்ப ஸ்ட்ரிங் 2ல எம்டி இருக்குல்ல, அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிங் 2ல எம்டியா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிங் 1ல இருக்கிற எல்லா கேரக்டரும் ஸ்ட்ரிங் 2ல இருக்குங்க. இல்லையா? ஸ்ட்ரிங் 1ல இருக்கிற எல்லா கேரக்டரும் ஸ்ட்ரிங் 2ல இருக்கு. அப்போ திஸ் இஸ் அனகிராம். ஒருவேளை ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் ரிமூவ் பண்ண முடியாம கேரக்டர் இருக்கு. எதனால ரிமூவ் பண்ண முடியல? மேட்சிங்கா எதுவுமே இல்ல, அதனால ரிமூவ் பண்ண முடியல. அதனால தட் இஸ் நாட் அனகிராம். இப்போ எண்ணுக்கு பதிலா இ போடுறேன் நான். ஓகே. சைலண்ட்ல நான் 2 இ போடுறேன். இங்க வந்து பிரிண்ட் str2. இங்க நம்ம பிரிண்ட் போட்டு பார்ப்போம். ஃபார் லூப்புக்கு வெளியில ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ, மேல போட்டா எப்படி? கீழே எல்லாம் போடணும். இதுதானே வேரியபிள். மேல இருக்கிறது கமெண்ட். ஓகே. இண்டெக்ஸ் இல்லைன்னு சொல்லுது. சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட். இந்த கேரக்டர் வந்து என்னன்ற கேரக்டர் இந்த ஈன்றதுல இல்ல. ஃபார் லூப்ல ரன் பண்ணும் போது ஈல ஈன்றது தான் ஸ்ட்ரிங், மீதி எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுல சிஹெச்ன்ற ஒரு இண்டெக்ஸ் இல்ல. ஸோ சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட். ஸோ இது ரன் பண்ணும் போது இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது சின்டாக்ஸ் எரர் ஏதாவது இருக்கா? நான் போட்ட ப்ரோக்ராம்ல சின்டாக்ஸ்ல ஏதாவது தப்பு இருக்கா? சின்டாக்ஸ்ல எதுவும் தப்பு இல்லை இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு. கரெக்டா? ஆனா இது ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது எனக்கு ஒரு எரர் வருது. இதை நான் கம்பைல் பண்ணும் போது வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும் போது இந்த ப்ரோக்ராம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு. ஆனா இப்ப கொடுத்துருக்க எக்ஸாம்பிளுக்கு ரன் டைம்ல எனக்கு எரர் வருது இல்லையா? ரன் டைம்ல வர எரருக்கு பேரு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வருது இல்லையா எக்ஸப்ஷன். இது வந்து ரன் டைம்ல வரும். கம்பைல் டைம்லயே வந்துருச்சுன்னா அது எரர், கம்பைலேஷன் எரர். இது ரன் டைம்ல வரும். ப்ரோக்ராம்ல லாஜிக் எல்லாமே ஃபைன். பட் ரன் டைம்ல ஒரு விஷயம் எதிர்பார்க்கிற போது வேற ஒரு விஷயம் வந்துருச்சு அன்எக்ஸ்பெக்டடா. தட் இஸ் எக்ஸப்ஷன். ஓகே. ஸோ நான் வந்து இதுல ஸ்ட்ரிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங் இல்ல. அப்போ பைத்தானால இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அதனால எக்ஸப்ஷன். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் எக்ஸப்ஷன் இருக்கும். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ரன் டைம் எரர்ஸ். அதுவே கம்பைல் டைம்ல எரர் வந்துச்சுன்னா அது கம்பைலேஷன் எரர்.
இது ரன் டைம் எரர். எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ரன் டைம் எரர்ஸ். இதுக்கு ட்ரை கேட்ச் அப்படின்னு போட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இதை எப்படி சால்வ் பண்றது? இப்ப இண்டெக்ஸ் வந்து இப்ப லிசன் சைலண்ட்டுக்கு பதிலா இப்ப கம்ப்ளீட்டா நான் ஒரு டிஃப்ரெண்டான இது நான் கொடுத்துக்கிறேன். ஏபிசிடி இ இருக்கா, ஜி ஹெச் இதுல இல்லாதது மொத்தமா நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். லெங்த் சேமா இருக்கு, அஃப்கோர்ஸ் லெங்த் சேமா இருக்கு. இப்போ ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேரக்டர் எல்ன்றது அடுத்த இதுல இல்ல. ஸோ இங்கேயே எரர் வந்துருச்சு. அப்போ அந்த ரெண்டாவது ஸ்ட்ரிங்ல இந்த எல்ன்ற கேரக்டர் இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் எல்ன்ற கேரக்டர் ரெண்டாவது ஸ்ட்ரிங்ல இல்ல அப்படின்னா தட் மீன்ஸ் இட் இஸ் நாட் அன் அனகிராம். அங்கேயே ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரே இந்த இதுல இல்ல அப்படின்னா அடுத்த கேரக்டர் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? தேவையில்லண்ணா. இந்த ஃபர்ஸ்ட் தேவையில்ல இல்லையா? சோ இஃப் இந்த கேரக்டர் நாட் இன் செகண்ட் ஸ்ட்ரிங் str2, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர் செகண்ட் ஸ்ட்ரிங்ல இல்ல அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, இந்த எல்ன்ற கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்ல இல்ல, அப்போ இட் இஸ் நாட் அன் அனகிராம். அப்போ அங்கேயே வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ். நோ நீட் டு செக் நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் ஐ எஸ் டி இ என் அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ரிட்டர்ன். நோ நீட் டு செக் த ஃபர்தர் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ இங்க ஒரு எக்ஸப்ஷன் வந்தது. அந்த எக்ஸப்ஷனை நான் இங்க ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது ரன் டைம்ல ஒரு எரர் வந்தது. அந்த எரரை நான் ப்ராப்பரா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஹேண்டில் பண்ணிருக்கேன் இல்லையா? இதுக்கு பேரு வேலிடேஷன். ஸோ எல்ன்ற கேரக்டர் அந்த செகண்ட் ஸ்ட்ரிங்ல இல்ல, ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்போ இந்த ப்ரோக்ராம் எரர் சொல்லாது, ஸ்மூத்தா முடியும். எப்பயுமே நமக்கு ஸ்மூத்தா முடிகிற மாதிரி இந்த ப்ரோக்ராமும் நமக்கு ஸ்மூத்தா முடியும். ஸோ ஒரு எக்ஸப்ஷனை நான் ஏதோ ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு இல்ல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு நான் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கேன் இல்லையா? இதுக்கு பேரு வேலிடேஷன். ஐ எம் ஆடிங் சம் வேலிடேஷன். ஓகே, வேலிடேஷன். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பரா நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அதனால ரன் டைம்ல எரர் வராம, ரன் டைம்ல எக்ஸப்ஷன் வராம the program is finishing smoothly. இப்போ சில டைம் நீங்க ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு விண்டோஸ்ல அப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று ரன் பண்ணும் போது the application has stopped abruptly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் வந்து ஓகேன்னு போட்டு வரும், பார்த்திருக்கீங்களா? இல்லைன்னா the application has ended unexpectedly அப்படின்னு ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று வரும், பார்த்திருக்கீங்களா? இல்ல ஏதாவது கேம் விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து the game has stopped unexpectedly ஓகே அப்படின்னு ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று வரும், யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே, வேற யாராவது பார்த்திருக்கீங்களா? எஸ்ண்ணா. ஓகே, ஸோ அந்த மெசேஜ் பாக்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா ப்ரோக்ராம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அதனால அந்த ப்ரோக்ராம் அங்கேயே நின்றுச்சு. அதை டெவலப்பர் உள்ள ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு வேலிடேஷன் ஏதோ ஒரு கண்டிஷன்ல வந்து ஃபெயில் ஆகுது, ரன் டைம்ல எரர் வருதுன்னு அர்த்தம். அந்த ரன் டைம்ல வந்த எரரை ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டாங்க, அதனால அந்த ப்ரோக்ராமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த எக்ஸப்ஷன் அந்த மாதிரி தான். ஸோ ப்ரோக்ராம்ல ஹேண்டில் பண்ணாம விட்டீங்கன்னா ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து அப்ரப்டா நின்றோம். ப்ரோக்ராம் ஸ்மூத்தா நிக்காம, அதாவது நான் ரோட்ல 2 வீலர்ல போயிட்டு இருக்கேன், இன்ஜின் ஆஃப் பண்ணா வண்டி நிக்கணும், அதுதான் வந்து ப்ராப்பரா இருக்குன்னு அர்த்தம். நான் ஓட்டிட்டு இருக்கும் போது அதுவாவே நின்றுச்சுன்னா தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் இல்லையா? அது வந்து இன்டென்ஷனலா நான் பண்ணல, போற வழியில அதுவே நின்றுச்சு. தட் இஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட், தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். அப்ரப்டா வந்து என்னோட ப்ரோக்ராம் நின்றுச்சு, பாதி ஓடிட்டு இருக்கும் போது என் ப்ரோக்ராம் நின்றுச்சு, அது ரன் டைம் எரர். ஸோ அது நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாம விட்டதுனால வந்தது. பைக் எதனால போற வழியில பாதியில நின்றுச்சு? பெட்ரோல் வந்து இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணல, பெட்ரோல் ஏற்கனவே ரிசர்வ்ல இருந்துச்சு, அது தெரியாம நான் ஓட்டிட்டு வந்தேன். அது பைக்கோட பிரச்சனையானா பைக்கோட பிரச்சனை கிடையாது, அது ஆஸ் எ டெவலப்பர் என்னோட பிரச்சனை.
பைக்கோட ஓனர் நான் வந்து பெட்ரோல் போட்டிருக்கணும், பெட்ரோல் போட்டு ஓட்டியிருக்கணும். அப்போ அந்த பைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி இருக்கும். ஆனா இது பைக் மேனுஃபேக்சரர் மேல தப்பு சொல்ல முடியுமா? பைக் வந்து ப்ராப்பரா ஓடலன்ட்டு அது சொல்ல முடியாது. பைக் வந்து கரெக்டா தான் ஓடும். ஆனா நான் வந்து ப்ராப்பரா அதை ஹேண்டில் பண்ணல. நான் கரெக்டா பெட்ரோல் போட்டிருந்தேன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு நான் கீயை ஆஃப் பண்ணும் போதுதான் அது பைக் நின்று இருக்கும். ப்ரோக்ராமும் அப்படிதான். நம்ம ஸ்மூத்தா வந்து எங்க எரர் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு வேலிடேஷன் ஆட் பண்ணோம்னா ரன் டைம்ல எரர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த இஃப் கண்டிஷன் இல்லாததுனால என்னாச்சு? இந்த ஸ்டேட்மெண்ட்ல கேரக்டர் இல்லைன்னா இட் ஸ்டார்டட் த்ரோயிங் எரர். இப்போ அந்த எரருக்கு வேலையே இருக்காது. ஏன்னா அதை நம்ம இங்கேயே ஹேண்டில் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது அப்படி ஒரு சினாரியோ வரவே செய்யாது. ஸோ வி ஹேண்டில் இட். அப்போ இதுல எரர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட். இந்த இடத்துல இஃப் str2 ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஏன்னா இது அனகிராம். இல்ல அப்படின்னா இட் இஸ் நாட் அனகிராம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். இது ஏன் போட்டேன்னு புரியுதா? யாருக்காவது புரியலன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். anyone who did not understand? ஓகே, யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? ஓகே, சில பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. அப்போ உங்களுக்கு புரியலன்னு அர்த்தமா? சரி, ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து எம்டியா இருந்ததுன்னா தட் மீன்ஸ் இட்ஸ் அனகிராம். ஏன்னா எல்லா ஸ்ட்ரிங்கும் மேட்ச் ஆயிடுச்சு. லாஸ்டா மிஸ் மேட்ச் ஆகிறது ஒன்று கூட கிடையாது. இட் இஸ் அனகிராம். இப்போ திரும்ப நம்ம சைலண்ட் போட்டு பார்ப்போமா? சைலண்ட்னு போட்டு பார்ப்போம். எம்டின்னு வருதான்னு பார்ப்போம். எம்டியா வருது. எஸ், ஏன்னா எல்லா ஸ்ட்ரிங்கும் மேட்ச் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இட் இஸ் அனகிராம். ரைட். இப்ப எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இது அனகிராமா இல்லையான்றத பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? result equal to anagram of s1 comma s2 if result equal to true, print anagram, else print not anagram. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு தேவையான அவுட்புட் வருதான்றத பார்த்துரும். அனகிராம். ஓகே, ஸோ இப்போ இங்க எண்ணுக்கு பதிலா ஒரு இ நான் போடுறேன். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். நாட் அனகிராம். ஓகே, ரைட். 12.01 1.201. சரி, நம்ம இப்போ யார்கிட்டயாவது கேள்வி கேட்போமா? யார்கிட்ட கேட்கலாம்? நிவாஷினி, இது அனகிராமா இல்லையா? அனகிராம். டவுட்டா இருக்கா? ஷியோரா? அனகிராம் தானே நினைக்கிறேன். இல்ல, வாய்ஸ் வந்து உள்ள போகுது, அதனால தான் நான் திரும்ப கேட்கிறேன். அனகிராமா இல்லையா? எஸ், நோ? எஸ்னா. ஓகே, குரு. ஹலோ சார். சொல்லுப்பா, இது அனகிராமா இல்லையா? எஸ்னா. எஸ், நோ? எஸ்னா. ரைட். ராஜ் பரத். அனகிராம் தான். பிரியா பாலாஜி. அனகிராம். ஓகே, இது அனகிராம் தான். ஏன்னா இதுல இருக்கிற எல்லா கேரக்டரும் அதுலயும் இருக்கு. இதை நீங்க நம்பரா பார்க்க கூடாது. இட்ஸ் எ ஸ்ட்ரிங். டபுள் கோட்ஸ்ல போட்டிருக்கேன். இட்ஸ் எ ஸ்ட்ரிங். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிங், நம்பர் கிடையாது. அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது அனகிராம் தான். ஓகே, நிவாஷினி. இப்போ அனகிராம் தான். ஓகே, குட். இப்பயும் அனகிராம் தான். இன்வாலிட் நம்பர் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஸ்ட்ரிங்.
எத்தனை டாட் வேணா வைக்கலாம், எப்படி வேணா போடலாம். ரைட், இதுவும் அனகிராம் தான். எனி கொஸ்டின்ஸ்? ஸோ ஒரு ப்ராப்ளமை மல்டிபிள் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ சார்ட் பண்ணி சால்வ் பண்ணோம், தட் இஸ் ஒன் வே. இந்த மாதிரி லாஜிக் எழுதி சால்வ் பண்ணோம், திஸ் இஸ் அனதர் வே. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் லாஜிக். நீங்க லேட்டர் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, யூ நோ ஹவு டு யூஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா கோ அண்ட் ஸ்டார்ட் யூசிங் இட். இந்த ஸ்டேஜ்ல இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது, அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனை நம்ம தான் எழுத போறோம் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல நீங்க எழுதுனீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் லேர்னிங் a lot. இப்போ இந்த லென் ஆஃப் str1 இருக்குல்ல, இந்த லென்ன்ற ஃபங்க்ஷனை யாரோ ஒருத்தர் கோட் எழுதியிருப்பாங்க இல்லையா? இது ஜஸ்ட் லைக் தட் வராது, someone wrote this function இல்லையா? அதே மாதிரி இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதையும் வந்து someone wrote this function. ரீப்ளேஸ்ன்றதையும் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க, அதை தான் நீங்க இப்போ ரீயூஸ் பண்றீங்க. ஸோ நீங்க ப்ரோக்ராம் எழுதும் போது ஒரு லாஜிக்கலா ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி பாருங்க. ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாம யூஸ் பண்றது நல்லது, வெல் அண்ட் குட். யூ நோ தட் there is a sort function available, that's very good. அது ஒரு வகையில சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தடா நீங்க அதையும் ட்ரை பண்ணுங்க. வேற வழியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்க, டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. சரியா? ஐ வில் ஸ்டாப் ரெக்கார்டிங்.